வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. ஸோ இந்த பிரிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு நம்ம என்ன ஆர்கியூமெண்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகுது. எந்த ஒரு நியூ லைனையும் இது ப்ரொவைட் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் எல்எனுங்கிறது அந்த ஆர்கியூமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நியூ லைனை எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுதான் பிரிண்ட் எல்என். பிரிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட்டு மட்டும் பிரிண்ட் ஆக போகுது. எந்த ஒரு நியூ லைனும் நம்மளுக்கு ப்ரொவைட் இல்லை. ஸோ அதுவே நம்மளுக்கு பிரிண்ட் எல்எனுக்கு நியூ லைன் ப்ரொவைட் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஆர்கியூமெண்ட்டையும் பாஸ் பண்ணுது. ஓகேவா? இதுதான் இதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு. இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இந்த 7th லைன் பாருங்களேன். த இன்டீஜர் வேல்யூ இஸ் எக்ஸில் நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் அவுட்புட்டில் த இன்டீஜர் வேல்யூ இஸ் 3. அடுத்த 8th லைனில் திரும்ப பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. த கேரக்டர் வேல்யூ இஸ் ஒய். அதனால் ஒய்யில் இருக்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஒரே லைனில் நம்மளுக்கு இந்த 3க்கு அடுத்து த கேரக்டர் வேல்யூ அது வந்துடுது. நம்ம இப்போ என்ன கொடுக்கணும்னா 7th லைனை எல்என்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 8th லைனுக்கு நியூ லைன் கிரியேட் ஆகி இந்த த கேரக்டர் வேல்யூ இஸ் ஜே அது இந்த இன்டீஜர் வேல்யூக்கு கீழே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த த ஸ்ட்ரிங் வேல்யூ இஸ் கொடுக்கணும்னா நீங்களே சொல்லுங்கள் எங்கே நியூ லைன் கொடுக்கணும். 8th நம்மளுக்கு பிரிண்ட் எல்என்னு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 9th லைன் நியூ லைன் ப்ரொவைட் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.